கடல் ஆழம் என்ன வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லையே. என்னுடைய நாயகனே ஊர்வனங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்பு கந்த வானம் இல்லையே. எனக்கென வந்த தேவதையே சரி பாதி நீ அல்லவா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு கார்த்தி சரோ. இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சாதாரணமான சர்ப்ரைஸ் வீடியோவாக நான் நினைக்கல. இது வந்து ரொம்ப ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வீடியோன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் ஒய்ஃபுக்கு வந்து நான் கொடுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ. இது ஏன் இவ்வளோ பெருசாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவளுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா. அந்த 2024 முடிகிறதுக்குள்ளேயாச்சும் வாங்கி கொடுங்கன்னு கேட்டே இருந்தா. நான் வந்துட்டு வாங்கிக்கலாம், வெயிட் பண்ணு, அதாவது வாங்கிக்கலான்னு சொல்கிறே தவிர வாங்கி கொடுக்குற ஐடியாவே எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவளே கன்ஃபார்ம் பண்ணிட்டா. எப்படி இருந்தாலும் வாங்கி தர போகிறதில்ல, இப்படியே சொல்லி ஏமாத்திருவாப்பில் இந்த வருஷம் ஃபுல்லாக அவ்வளோதான் ஓடி போச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தா. அதை அவள் நினைக்கிறது நடக்கக்கூடாது. நான் வந்து வாங்கி கொடுப்பேன்னா மனசில் நினச்சிட்டேன். ஸோ கண்டிப்பாக இதை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த கிஃப்ட் பண்ணுற வீடியோ தான் இந்த சர்ப்ரைஸ் வீடியோ. இந்த சர்ப்ரைஸ் பார்த்தோன்னே அவள் ரொம்ப சந்தோஷப்படுவாள். ஏன்னா அவள் விரும்பியது அவளுக்கு கிடச்சிருச்சு. அது இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே கிடச்சிருச்சு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது இப்போ வேறு மேல்மருத்தூர் மாலை போட்டிருக்கா. இந்த டைமில் சாமிகிட்டெல்லாம் வேண்டி மாலை போட்டிருக்க டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டை வந்து அவளுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறப்போ ரொம்ப சந்தோஷப்படுவாள், ரொம்ப ஹாப்பியாகும். அதுவே எனக்கு ரொம்ப போதும். அது என்ன சர்ப்ரைஸ் வீடியோ அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ், ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நெஞ்சு ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய், எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கு ஏதும் தெரிகிறதா? ஒரு முறை பார்த்தால் பல முறை இனிக்கிற என்ன விசித்திரமோ? நண்பனே எனக்கு காதலனானால் அதுதான் சரித்திரமோ? ஆக்சுவலாக இது என்ன ஒரு கிஃப்ட் அப்படின்னா, லேடிஸ் கிஃப்ட் தான். அதாவது லேடிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிஃப்ட் தான். ஸோ என் ஒய்ஃப் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு என்கிட்ட கேட்ட கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிஃப்ட்டை வந்து நான் ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை இப்போ கொண்டு போய் கொடுக்கல. அவளுக்கு எப்படி ரியாக்ஷன் பண்ணுவாள், எப்படி அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படிங்கிறது நானே பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க போகிறேன். கொண்டு போய் கொடுப்போம். இந்த கிஃப்ட் எப்படி நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து நான் சீட்டு போட்டிருந்தேன். என்னோடய வண்டிக்கு போகிற காசில் நான் அவளுக்கு வீட்டில் கொடுக்குற காசு போக மீதி காசு நான் சேவ் பண்ணி வைப்பேன். அந்த சேவில் வந்து நான் சீட்டு ஒன்று போட்டிருந்தேன். அந்த குலுக்கல் சீட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சீட்டில் வந்து இந்த கிஃப்ட் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்ல வேளை எனக்கு வந்து 2-3 மாதத்துக்கு அப்புறம் தான் விழுகணும் நான் நினச்சிட்டு இருந்தேன். அவன் கூட கேட்டா, என்ன சீட்டு விழுந்துருச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். இல்லை நான் ஒரு 2-3 மாதம் ஆகும் போல் எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தாங்க, நமக்கு இந்த வருஷம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஆனால் வந்து நல்ல வேலை இந்த 2024 கடைசி டிசம்பர் மாதம் எனக்கு வந்து குலுக்கல் சீட்டு விழுந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நல்ல வேலை எனக்கு கிடச்சிது. கடவுள் ஒரு ஆசீர்வாதம் நினச்சிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துட்டாரு டக்குன்னு. ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு தான் வந்து அவளுக்கு நான் கிஃப்ட் வாங்கியிருக்கேன். அது என்ன கிஃப்ட்டுங்கிறது நீங்கள் எல்லோரும் யோசிச்சுட்டே இருங்க. டக்குன்னு இப்போ உங்களுக்கு நான் அதை முன்னாடியே உங்களுக்கு நான் காமிக்கிறப்போ நீங்களும் பாருங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருப்பான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இது எப்படி இருக்குங்கிறது. நானே ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். வாங்க உங்களோட சேர்ந்து நானும் போய் பார்க்கலாம். வாங்க. இப்போ வீட்டில் இருக்கா, நான் வாங்கிட்டேன்ட்டேன். ஸோ கொண்டு போய் இப்போ கொடுப்போம். எப்படி சர்ப்ரைஸ் ஆகிறேன்னு பார்க்கலாம். வாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். உள்ளே இருக்கா, வாங்க உள்ளே போய் பார்ப்போம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? ஓ, மாலை போட்டிருக்கனால ஓம் சக்தி பாட்டா? சரி. இல்லை என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆக்சுவலாக நம்ம ஃபேமிலிக்குள்ளே என்ன நடக்குது ஒரு ஒன் டே விளாக் மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிறக்கா அப்படி வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். சாப்பிட்டியா? சரி, பாட்டு ஆஃப் பண்ணு. கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற அப்புறம் பாட்டு கேட்டுட்டு இருக்கிற. என்ன சக்தி இப்படி பண்ணுறீங்க சக்தி? நான் பேசுகிற வரைக்கும் எடுப்பேன், பேசி முடிச்சுட்டு அப்புறம் நான் ஆஃப் பண்ணிடுவேன். சரி, இங்கே பாரு, நிமிந்து பாரு, உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமாம், அதுக்கு தான் இந்த வீடியோ. என்னவா இருக்கும் நினைச்சு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த மனுஷன் என்ன வாங்கிட்டு வந்துருவாப்ல அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்ன கேட்டோ, என்ன வாங்கிட்டு வந்திருப்பாங்க? கேட்டதே மறந்துருக்குமே இந்த டைமில். ஞாபகம் இல்லையா? நானே சொல்லிட்டா. உனக்கு பிடிச்சதா நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்திய, ஞாபகம் வந்துருச்சா?
மாமா இந்த வருஷம் கடைசி நாளுக்குள்ளேயாச்சும் வாங்கி கொடு மாமா, வருஷமே முடிய போகுது மாமா அப்படின்னு நீ கேட்டிய. அதுதான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப சக்தி யோசிக்கிறாங்களே, ஞாபகம் வரல போல. நீ தானே கேட்ட இந்த வருஷம் கடைசிக்குள்ளே முடியறதுக்குள்ளே வாங்கி கொடுத்துருவியா மாமா கிஃப்ட்டை, இல்லை இந்த வருஷம் ஏமாத்திடுவியா அப்படின்னு நீ கேட்டிய. ஞாபகம் இருக்கா? தெரியலையே. என்னப்பா அது gift நான் சொன்னேனா? கிஃப்ட்டுங்கிறத விட எனக்கு வேணும், வாங்கி கொடுப்பியா மாட்டியா, நீ டைம் எடுத்துக்கோ, எவ்வளோ நாள் வேணாலும் எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு வாங்கி கொடுத்துரு, இந்த வருஷம் முடியறதுக்குள்ள வாங்கி கொடுத்துரு அப்படின்னு. அதைத்தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஞாபகம் இல்லையா? என்னப்பா நீ யூஸ் பண்றதா, டெய்லி நீ யூஸ் பண்ணிருக்கிற பொருள் தான் அது, உன் கூடவே இருக்கிற பொருள் தான் அது. யூஸ் அதத்தான் நீ பண்ற கேட்ட. பொருள் கூடவே இருக்க பொருள். ஆமா. கூடவே இருக்கிறது நீ தான் இருக்கிற. யூஸ் பண்ற பொருள் பொருள் வீட்ல ஏகப்பட்ட பொருள் யூஸ் பண்ற. இல்ல, அந்த பொருள் வந்து அங்கங்க இருக்கும், ஆனா இந்த பொருள் வந்து உன் கூடவே இருக்கும், உன் கூடவே இருக்கிற பொருள். இந்த நீ தானே? நான் ஒரு புருஷன், நான் ஒரு மனிதன், நான் வந்து ஒரு பொருள் கிடையாது. நான் சொல்றது ஒரு நீ திங்ஸ். அசையும் பொருள். அது வந்து அசையா பொருள், நம்ம அசையா மட்டும் தான் அசையும். அந்த ஒரு திங்ஸ், அது என்ன திங் சொல்லு. நீ ஓவரா எல்லாத்தையும் இது பண்ணி சொல்லாது, என்னன்னு சொல்லு. சரி சொல்லிடுவோமா, இவளே கேட்குறா, டக்குனு இவளே மறந்துடுவா. சரி நம்ம வந்து நம்மளே ஓப்பன் பண்ணிடுவோம். ஆனால் ரொம்ப நேரம் உங்களுக்கும் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கேன் நான், உங்களுக்கும் போர் அடிச்சு என்ன பெரிய கிஃப்ட் அப்படி வாங்கிட்டு வந்துப்பா அப்படி இப்படின்னு சொல்லி நீங்களே வந்து திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. நானே சொல்லிடுறேன். சரோ கேட்டுக்கோ, இப்போ உங்ககிட்ட சொல்ல போய் தான் அவங்களுக்கே தெரியும் நான் என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. ஏன்னா அவங்களுக்கு அப்படி தான் பில்டப் பண்ணிட்டு வந்திருக்கேன். கோல்டு. கோல்டா? கோல்டுன்னு எவ்வளோ சந்தோஷம், சர்ப்ரைஸ் அப்படி சொல்கிறேன். கவரிங்க வாங்கிட்டு வந்து கோல்டுன்னு சொல்லிருந்தேன். அதான் இந்த மாதிரி நிறையா பேர் பிராங்க் பண்ணிட்டாங்க. கோல்டு வாங்கிட்டு வந்திருக்கு, அது வாங்கிட்டு வந்திருக்கோன்னு சொல்லி கவரிங்க போடுறது, பித்தளை காமிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி புருஷன் பூரா பொண்டாட்டியில ஏமாத்துற மாதிரி நிறைய பேர் ஏமாத்திட்டாங்களா. அதனால வந்து இப்போ என் வீட்டையும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனால் நான் வாங்கிட்டு வந்தது ஒரிஜினல் 916 கோல்டு. என்ன கோல்டா இருக்கும் கெஸ் பண்ணு. தெரியல, எல்லாமே இருக்குது, என்னன்னு தெரியல. எனக்கு உண்மையாலுமே தெரியல. நீ என்னன்னு கேட்டுட்டு எனக்கு தெரியலன்னு சொல்ல, தெரிஞ்சு உண்மையை சொல்லிடுவேன். நானே சொல்லட்டுல, பொய் சொல்ல வராதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரி சொல்லிடுறேன். பொய் சொல்ல சரி நானே சொல்லிடுறேன். தாலி கொடியில கயிறு கொஞ்சம் மாத்தணும், ரொம்ப டேமேஜ் ஆயிருக்குது அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அதுக்கு பக்கத்துல ஒரு காசு மாதிரி ஒண்ணு தொங்குமே, அது ஞாபகம் இருக்கா? அதுக்கு எத்தனை காசு இருக்கும் கேட்டேன். இன்னொன்னு கேட்டேன், ஞாபகம் இருக்கா? அதுதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? அது என்னன்னு காமிக்காமையே சும்மா வெறுங்கைய காட்டி ஆமா, அதே அது நம்ம காமிக்கணும்ல, காமிக்காம இருந்தா அப்படித்தான் இருக்கும். டன் டன் டன். கோல்டு பாக்ஸ்னா இப்படி தான் இருக்கும், பாத்திருக்கியா? ஓபன் பண்ணி பாரு. எரிச்சலா இருக்குல்ல உங்களுக்கு? எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. ஏன்னா வெயில் இல்ல, வேக்காடு, ஃபேன் வேற போடுவாங்க, ஆஃப் இருக்குல்ல, அதனால கொஞ்சம் எரிச்சலா தான் இருக்கும். சரி கழட்டி பாரு, ஓபன் பண்ணி பாருப்பா. எனக்கு நல்லா தெரியும் நீ வந்து பிராங்க் பண்ற, இல்லனா ஒரு கவரிங் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு என்ன வந்து இந்த சூழ்நிலையில என்ன வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணி என்ன வந்து கடுப்பேத்த. இல்ல அப்படியே எல்லாம் கிடையாது, பிராங்க் எல்லாம் கிடையாது. நான் வந்து சீரியஸா பிராங்கா இருந்தா என் மூஞ்சில தெரியாது, எங்க உங்களுக்கு தெரியாது. பேசுறது எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு, சிரிச்சு அந்த பேசுறதே. நம்ம எப்படி பேசுறோமோ அப்படித்தான். ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் வந்து ஆச்சரியமா கொடுப்பாங்க, அவங்க அப்படிலாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு எதுக்கு? நமக்கு என்ன வருது அதான் நம்ம மூஞ்சில காட்ட முடியும். ஆல்ரெடி வீட்ல இருந்த டப்பா, இதுல இருந்து ஓ வீட்ல இந்த மாதிரி டப்பா வீட்டுல தான் இருக்கு, வெளியே இருந்தாலும் வராதா? ஓபன் பண்ணி சவுண்ட் கேக்குதா உனக்கு? இருக்குது, கல்ல கூட வச்சுட்டேன்னா சவுண்ட் கேக்குமே. நீ வந்து ஓபன் பண்ணி பார்த்துட்டு நீ எவ்வளவு வேணா இரிட்டேட் ஆகு, கோபப்படு, மூஞ்சில காரி கூட துப்பு, ஐ டோன்ட் கேர். நீ ஓபன் பண்ணு. என்னப்பா அது? செக் பண்ணிக்கோ. பத்தியா, எனக்கு இப்படிதான்ப்பா சர்ப்ரைஸ் பண்ண தெரியும். நான் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள வாங்கி கொடுங்க. நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சது, அமௌண்ட் கைக்கு வந்தது, சரி வாங்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டேன். இந்த காசை வச்சுருந்தா கண்டிப்பாக ஏதோ ஒரு வேஸ்ட் செலவாயிருன்னு எனக்கு தோணுச்சு. நீ கேட்டுக்கிட்டே இருந்தது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது, என்னைக்கு உனக்கு உங்கள் கழுத்தில் இருக்கிறது. காசு சீட்டு போட்டு இருந்தல, சொல்லிட்டு இருந்தல சீட்டுக்கு, அப்படிதான் உங்கள்கிட்ட சொன்னேன். அப்போ தான் நீ நம்புவேன். 2 மாதம் ஆகும் 3 மாதம் ஆகும் எனக்கு இந்த தடவை விழுகலை அப்படின்னு தான் உங்கள்கிட்ட சொன்னேன். எனக்கும் அப்படி தான் நினச்சேன் விழுகாதுன்னு. நல்லா வேலை கரெக்டாக எனக்கு இந்த சீட்டு குழுக்கள் சீட்டு விழுந்தது. விழுந்த உடனே யோசித்தேன், சரி அந்த பக்கம் போனேன்னா அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். நீ போட்டிருக்கிற அதே மாதிரி லட்சுமி காசு தான் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். மாற்றி கீத்தி வாங்கிட்டு இல்லையா? ஓகேவா? பிடிச்சிருக்கா? இங்கே மூஞ்ச காட்டு. இவ ஃபீல் பண்ணிடுவாங்க எப்பவுமே வந்து சர்ப்ரைஸ் பண்ண அந்த மாதிரி எல்லாம் பண்ண ஃபீல் பண்ணிடுவாங்க. எனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணாலும் ஃபீல் பண்ண தெரியாது, அதான் பிரச்சனை. எப்பவும் போல ஒரே மாதிரி இருப்பேன்.
அதனால எனக்கு வந்து இந்த ப்ராங்க்கு, இந்த சர்ப்ரைஸு இதெல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக வீடியோக்கு வந்தாப்புல மாற்ற முடியாது என் ஃபேஸ் கட். அதனால் அப்படி அவளுக்கு வந்து இரிட்டேட்டாக இருந்திருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டாக இருந்திருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா சாரோ? எவ்வளோ அது காப்போன்னு ஏன் 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 தலையை கீழே போட்டு ஃபீல் பண்ணாத, விடு, ஜாலியாக இருக்கிற டைம் இது. அது இந்த வருஷத்தோட கடைசி நாள், ஹாப்பியாக இருக்க வேண்டாமா? இரண்டு பரிதாபங்கள் மாதிரி இருக்காது, இரண்டு ஹாப்பி எண்டு ஹாப்பி அப்படிங்க இருக்கணும். 2025 இதில் போட்டு புது வருஷத்தை புது கோல்டோட புதுசாக கொண்டாடு. கயிறு மாற்றிக்கோ. ரொம்ப நாளாக வந்து இதை நான் கேட்டுகிட்டே இருந்தேன். பொண்ணு தான் போட்டிருந்தேன்னா சரி இன்னொன்னாச்சும் வாங்கி கொடுங்க, இன்னொன்று சேர்த்து போட்டுக்கிறேன். சத்து கேட்டேன், ஆனால் சத்து சரி வேண்டாம், அது வேண்டாம், உனக்கு காசாக வாங்கிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்களா. சரி இந்த வருஷம் முடியறதுக்குள்ள என்னாச்சும் வாங்கி தரீங்களே, அடுத்த வருஷம் 2025 இயர் எண்டில் தான் மறுபடியும் வாங்கி கொடுப்பீங்களா, வாங்கி கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டுகிட்டே சண்டை கட்டிகிட்டே இருந்தால். அதான் 2 நாளைக்கு முன்னாடி கூட வீடியோவில் போட்டிருந்தேன், ஏன் சோகமாக இருக்குன்னு சொன்னேன். இதனால தான் இது வந்து கேட்க போய் சண்டை வந்து 2 பேர்த்துக்கு கோவம் வந்துருச்சு. அதனால் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். அதுதான் அந்த வீடியோ போட்டிருந்தேன், கேட்டிருந்தீங்களே. ஆனால் வந்துட்டு இப்படி வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாருன்னு நான் வந்து நினைக்கவே இல்லை. எவ்வளோதான் இருக்கட்டும், எவ்வளோ நகைகள் வேணா இருக்கட்டும், எவ்வளோ பொருள் எவ்வளோ வேணா இருக்கட்டும், நகைகள் நட்டுக்கள் எவ்வளோ இருந்தாலுமே வந்து நம்ம கூட எப்பவுமே வந்து இருக்கிறது அந்த மாங்கல்யங்கிற ஒரு இதுதான். எவ்வளோதான் போட்டாலும் இதுக்கு ஈடாகாது எதுவுமே. கொடியும் கூட பார்த்தீங்கன்னா மஞ்சள் கயிறுக்கு ஈடே ஆகாது. இப்போ இருக்கிறதுல வந்து கொடிங்கிறது வந்து எல்லாம் கொஞ்சம் இதாக வந்து போட்டுக்கிறாங்க. ஆனால் வந்து அந்த மஞ்சள் கயிறுக்கு ஈடே ஆகாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடி போட்டிருக்கேன். கொடி கூட அந்த வெள்ளி கம்பி சொல்லுவாங்களே, வெள்ளி கம்பியோ தங்க கம்பியோ போட்டு நான் போடல இப்போ வரைக்கும். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த 6 வருஷமாக இந்த மஞ்சள் கயிறு கூட தான் நான் போடுறேன். எப்போவுமே என் கூட இருந்துக்கிட்டே இருக்கணும், எந்த ஒரு சூழ்நிலையும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு கஷ்டத்துக்கு பேங்க்கு அடமானத்துக்கு போகும் வரும் எல்லாமே இருக்கும். பட் எப்போவுமே நம்ம கூட இருக்கிறது கஷ்ட நஷ்டத்துலேயும் எல்லாம் இருக்கிறது எப்போவுமே இந்த மஞ்சள் கயிறு தான் அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு எண்ணம். நான் மஞ்சள் கயிறு போட்டு தான் நான் போட்டிருப்பேன். ஆனால் அது பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரே தடவை தான் மாற்றுவேன். இந்த வருஷம் மாற்றலை. ஏன்னா நம்ம அடுத்தது மாற்றுறோம் அப்படின்னா இன்னொரு காசு வாங்கி போட்டு தான் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருந்தேன். ஏன்னா இந்த சைடில் லைட்டாக விட்டுருக்கோம். எப்படியா நான் கோயிலுக்கு போகிறதுக்குள்ளாச்சும் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன், பேசிகிட்டு இருந்தேன். இப்போதைக்கு கேட்கணும்னு சொல்லி சண்டை கட்டிகிட்டே இருந்தாங்க. ஆனால் வந்து இவ்வளோ சர்ப்ரைஸாக வாங்கிட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கல. ஒரே ஒரு லட்சுமி கேஸ் தான் நான் போட்டிருந்தேன். அது ஒரு உறுத்தலாகவே இருந்துச்சு. எப்பவுமே 2 ஜோடியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதனால தான் சரி எப்பயோ ஒன்று ஏதோ ஒரு செலவு பண்ணுவோம். நம்ம போடுற காசு நம்மளுடைய தேவைக்கு எதாக இருந்தாலும் பயன்படணும். அது வந்து இதுக்கு முக்கியமான இதுக்காக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக அது 2025 இன்னும் ஹாப்பியாக இருக்கணும் ஸ்டார்டிங்லேயே அப்படிங்கிறக்காக தான் உனக்கு வந்து இந்த இது வாங்கிட்டு வந்த லட்சுமி கேஸ் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு அப்படியே இந்த இதில் தலைவலிக்கு வந்துருச்சு, கிருன்னு அந்த தலைவலியே வந்துருச்சு. அதாவது ஓவர் ஹாப்பினஸ் போட்டு அழுத்தின மாதிரி ஆயிடுச்சு. எழுந்திரிச்சு குதிக்கவும் தோணலை, எழுந்திரிச்சு ஆடணும்னு தெரியல, சும்மா நடிக்கணும் கூட எனக்கு தோணலை. இப்போ இதுக்கு நான் மாலை போட்டிருக்கேன், அதிலே எனக்கு எதுவுமே தோணலை. ஆனால் வந்து இதை பார்த்ததுமே அந்த ஒரு இதில் எனக்கு அப்படியே தலைவலி கிண்ணுன்னு வந்துருச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம்தான். நீ அடுத்தடுத்து ஏதாவது கோல்டு வாங்கி கொடுப்பாரு. அதுவும் இல்லாமல் இன்னொன்று இருக்கு, ரேட்டு வேறு ஏறிக்கிட்டே போகுது. சரி வாங்கிடுவோம், நீ இன்னும் இன்னும் 5 நாள் 10 நாள் மறுபடியும் இன்னும் எகிரிடுச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் காசு பத்தாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே வாங்கிடலான்ட்டேன். இனிமேல் கோல்டு ரேட்டெல்லாம் வச்சு தான் ஆக போகுது. அப்படி சிறிய சேர்த்து வச்சு ஒவ்வொன்றா வாங்க வேண்டியதான். இந்த சர்ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு அதனால தான் இந்த தலைவலி இப்போ கிருன்னு வந்துருச்சு. அப்படியே கேர் ஆகுது பாரு, இப்படி தாங்கி பிடிக்கலாம் விழுந்துருவா. ஒரு சந்தோஷம் கலந்த சோகம் கலந்த ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு. நான் மறக்க மாட்டேன். ஏன்னா இந்த 2024 எண்டில் வந்துட்டு இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா இந்த வருஷத்தில் எத்தனை நாள் எவ்வளவோ கஷ்டம் நல்லது கெட்டது எல்லாம் நடந்திருக்கும். கடைசி நாள் வந்து துப்புன்னு ஒரு பெரிய சந்தோஷத்தோட ஒரு பாம்பு போட்டுருவோம் அப்படிங்கிறக்காக இந்த ஹாப்பி. ஓகேவா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த சர்ப்ரைஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதான்னு தெரியல. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சதை
அந்த வீடியோவில் வந்து நான் எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன், இவருக்கு தெரிஞ்சது அதுக்குள்ள என்ன சொன்னா பாருங்க, நீ இரிட்டேட்டிங்கிறா இருக்குதுங்கிறா அதுங்கிறா இப்போ கோல்டா பார்த்தீங்களா மூஞ்சி ரியாக்ஷன் மாதிரி இப்போ என்ன ஏதாவது சொல்றாங்கன்னு பாருங்க. என்னதான் சொன்னாலுமே உனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, அண்ணனை திட்டாதீங்க அப்படி. நீ சொல்லிடு ஏன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லிடு, எனக்கு தானே வரும் என் மூஞ்சி கட்டு ஃபேஸ் கட்டுக்கு தானே. எப்பவுமே இந்த சர்ப்ரைஸ் பண்றதுல இருந்தா சரி, ஒரு எதுவுமே இவருக்கு வந்து அந்த ஒரு வீடியோக்காக கூட நடிக்க மாட்டார். இது வந்து ஒரு உண்மை. இப்போ பார்த்தீங்களா, இதுதான் உண்மை. இவர் வந்து வீடியோக்காக கூட நடிக்கவும் மாட்டார், வீடியோக்காகனாச்சு அது பண்ணவே மாட்டார். இது அவரோட ரியாலிட்டி ஏதோ அதான் பண்ணுவார், என்னோட ரியாலிட்டி ஏதோ அதான் பண்ணுவேன். அந்த சர்ப்ரைஸ் பண்ணுறதோ ஒரு ஆச்சரியப்படுறதோ சும்மா வந்து அந்த இதுக்காக வந்துட்டு சொல்கிறோம் அந்த மாதிரி வர்றதில்லை. ஏன்னா வராததை நாங்கள் என்றைக்குமே ட்ரை பண்ணுறதில்ல, எது வருதோ ட்ரை பண்ணாலும் அது வந்து எங்களுக்கு வரவே வராது. அது ஏனே தெரில. அது சரி விட்டுறலாம், அதை விட்டுருங்க. சரி ஓகே, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு வந்து நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வந்து இதை வந்து நம்ம மாலை போட்டிருக்கனால கோர்க்கலாமா கோர்க்கக்கூடாதான்னு தெரியல. மாங்கல்யம் அதை கேட்டுட்டு கோர்க்குன்னா கோர்த்துக்கலாம் அப்படின்னா கோர்த்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மலைக்கு போயிட்டு வந்து கோர்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி ஓகே. அடுத்தது வந்து நம்ம மலைக்கு போகிற வீடியோஸ் எல்லாம் வரும், கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னமும் சப்போர்ட் பண்ணுங்கள். 2025 வந்து நாங்கள் வந்து 200K வந்து ரீச் பண்ணணும். எல்லாமே உங்களோட சப்போர்ட்டு. எங்கள் வீடியோஸ் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். சில கேள்விகள்லாம் கேட்கணும்னு எங்களுக்கு இருக்குது, ஆனால் இப்போது வேண்டாம். அதை நான் மலைக்கு போயிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து நான் கேட்குறேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 2025 முதல் வீடியோ இந்த வீடியோ தான். சரி ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திப்போம். உங்களோட விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.